ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் வந்து அ நாளைக்கு காலையில நிகழப்போகுது. இந்த கிரகணம் எந்த நேரத்தில நிகழப்போகுது? கர்ப்பிணிகள் என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மிக ரொம்ப அரிதான சந்திர கிரகணம்னு சொல்றாங்க. இந்த கிரகணம் நேரத்தில கர்ப்பிணிகள் அ எ டிவி பார்க்கலாமா? தூங்கலாமா? சாப்பிடலாமா? இந்த மாதிரி நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கும். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா இந்த வருடத்தோட கடைசி சந்திர கிரகணம் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி நிகழப்போகுது. அதாவது நாளைக்கு இந்த கிரகணம் வந்து நிகழப்போகுது. அதுவும் எந்த நேரத்தில நம்மளுக்கு நிகழப்போகுதுன்னா, காலையில 6:11ல இருந்து அ 10:17 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து நிகழப்போகுது. அதாவது காலையில 6:15ன்னு வச்சுக்கோங்களேன். 6:11க்கே இந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகி 10:17க்கு வந்து இந்த கிரகணம் வந்து முடியுது. இந்த கிரகணம் நிகழ்றதுனால, கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடலாமா? குளிக்கலாமா? தூங்கலாமா? இந்த மாதிரி நெறைய டவுட் இருக்கும். கர்ப்பிணிகள் வந்து காலையில 6 மணிக்கு நிகழ்றதுனால, எல்லாமே நீங்க பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது ஒரு சிலர் வந்து காலையில எந்திரிச்சோனே பால் குடிப்பாங்க. பால் வந்து நீங்க குடிக்கலாம். தண்ணீர் குடிக்கலாம். ஜூஸ் குடிக்கலாம். எல்லாமே குடிக்கலாம். ரொம்ப அதிகமான, ரொம்ப அசைவ உணவுகள மட்டும் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. மத்தபடி இந்த கிரகணம் நிகழும் நேரத்தில கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடாமலோ, அல்லது தண்ணீர் குடிக்காமலயோ, ஜூஸ் குடிக்காமலயோ இந்த மாதிரி இருக்காதீங்க. ரொம்ப அசைவ உணவுகளையும், ரொம்ப ஆயில் அ சம்மந்தப்பட்ட உணவுகளையும் கூட இந்த கிரகணம் நேரத்தில தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. ஏன்னா நார்மலாவே பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு வந்து இந்த செரிமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ஆயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க. காலையில ஒரு சிலர்லாம் நல்லா பரோட்டா சாப்பிடுவாங்க, பூரி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கூட கிரகண நேரத்தில தவிர்த்துக் கொள்ளுங்க. காலையில பிரியாணி சாப்பிடுறது, அசைவ உணவுகள வந்து ரொம்ப ஹெவியா அதிகமா எடுத்துக்கொள்றது, இத மட்டும் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த கிரகணம் அ இந்த காலையில நடக்கிறதுனால, ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேன் வந்து பார்க்க போலாமா? வெளியில போகலாமா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த கிரகணம் 10 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து கிரகணம் முடியுது. நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம், ஸ்கேன் வந்து பார்க்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வெளியில லாங் டிராவல் பண்றதையோ, அல்லது வெளியில வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றதையோ, ஒரு சிலர் அன்னைக்கு தான் போய் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னு வெளியில போவாங்க. இந்த மாதிரியான இத மட்டும் நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி கிரகணம் நடக்கும் பொழுது ரொம்ப ஹெவியான பொருட்கள, ரொம்ப வெயிட்டான பொருட்கள வந்து தூக்கக்கூடாது. நல்லா ரொம்ப ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த அ அரசாணிக்காய், தர்பூசணி இந்த மாதிரியான பழங்கள வந்து கட் பண்றத வந்து தவிர்த்துக் கொள்ளணும். தேங்காய் உடைக்கிறதையும் தவிர்த்துக் கொள்ளணும். இத நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. கத்தி வந்து கையில வந்து படலாம். தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் வயித்துல வந்து படலாம். இந்த மாதிரியான இருக்கும் பொழுது தான் இத மட்டும் நம்ம தவிர்த்துக் கொண்டாலே போதுமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அப்ப கிரகணம் நிகழும் பொழுது என்ன பண்ணணும்? நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். டிவி பார்க்கலாமா? தண்ணீர் குடிக்கலாமா? தூங்கலாமான்னு கூடலாம் ஒரு சிலருக்கு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா டிவி பார்க்கலாம், தண்ணீர் குடிக்கலாம், தூங்கலாம். கிரகணம் நிகழும் பொழுது கையில வந்து தர்பைப்புல் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அல்லது வேப்பில வச்சுக்கலாம், இல்லது துளசி கூட நம்ம வச்சுக்கலாம். துளசி பக்கத்துல இருந்தது உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அது கூட நீங்க வச்சுக்கோங்க. அ கிரகணம் நிகழும் அந்த நேரத்துல வந்து நல்லா ப்ரேயர் பண்றது, உங்களுக்கு பிடித்த குலதெய்வங்கள வந்து வேண்டுறது, கந்த சஷ்டி இந்த மாதிரியான படிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெய்வங்கள் பிடிக்குதோ, அத வந்து வேண்டிக் கொள்றது ரொம்பவே நல்லது. நீங்க எந்த கடவுள நீங்க கும்பிடுவீங்களோ, அத வந்து ப்ரேயர் பண்ணாலே போதுமானது. ஒரு சிலருக்கு புக் நல்லா ரீட் பண்ணுவாங்க. அவங்கலாம் புக் நல்லாவே இந்த நேரத்தில அதுவும் அம் நல்ல ஒரு என்ன சொல்றது? கந்த சஷ்டி மாதிரியான புத்தகங்கள், அல்லது சுந்தரகாண்டம் மாதிரியான புத்தகங்கள், இந்த மாதிரி அ படிக்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள கூட நீங்க வந்து படிக்கலாம். அந்த கிரகணம் நேரத்தில இல்ல எனக்கு எதுவுமே படிக்க பிடிக்கலன்னா, தூங்க கூட செய்யலாம். காலையில நேரங்கள்னால நீங்க இல்ல ஏதாவது வேலைகள் இருந்தா கூட நீங்க செய்யலாம். இல்ல அந்த அந்த நேரத்தில மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறது கூட இன்னுமே ரொம்பவே நல்லது.
இந்த கிரகணம் முடிந்த பிறகு ஒரு சிலருக்கு வந்து தோணும். இப்ப வெளியில ஒரு சிலருக்கு ரெஸ்ட் ரூம் இருந்தா வெளியில போகலாமான்னா, கண்டிப்பா போகலாம். யூரின் போகாம அடக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெளியில போயி யூரின் போங்க. இல்ல ரெஸ்ட் ரூம் வந்தா கூட நீங்க போகலாம். இது கிரகணம் அதனால வெளியில போமாட்டேன் அப்படிலாம் இருக்காதீங்க. ஸ்கேன் வந்து போட்டிருந்தாங்கன்னா, அன்னைக்கு தான் செக்கப் போட்டிருந்தாங்கன்னா கூட நீங்க தாராளமா போகலாம். குழந்தை பிறக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா தாராளமா பிறக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்யணும்? வீடெல்லாம் தொடச்சிட்டு அப்படிதான் பண்ணணுமா? ஒரு சிலர் குளிச்சுட்டு தான் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு, கிரகணம் முடிந்த பிறகு வீடெல்லாம் தொடச்சிட்டு, நம்மளும் குளிச்சுட்டு, ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஆனா, உங்களால முடிஞ்சா இது வந்து கம்பல்சரியா நீங்க இப்படிதான் பண்ணி ஆகணும்னு கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு, நீங்க இப்ப மதியம் நீங்க காலையில சாப்பிட்டுருப்பீங்க. மதியம் ஒரு லஞ்ச் பண்ணும்பொழுது அத ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறது, சாமிக்கு படைச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து கூட சாப்பிடுவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போ முடியலாட்டி வீட்லயே அ இது பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. வீடெல்லாம் தொடச்சிட்டு, தலைக்கு குளிச்சுட்டு சாப்பிடணுமான்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. உங்களால முடிந்தால் செய்யலாம். ஒரு சிலருக்கு காய்ச்சலா இருக்கலாம். ஒரு சிலருக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்கலாம் கூட நீங்க லைட்டா தலையில மட்டும் இது பண்ணிட்டு, தண்ணி மட்டும் லைட்டா தொளிச்சுட்டு, நார்மலா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டாலே போதுமானது. கம்பல்சரி இதெல்லாம் செய்யணுமான்னா கண்டிப்பா கிடையாது. இப்படியெல்லாம் செஞ்சா இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தா செய்யுங்க. இல்ல நீங்க தனியா இருந்தீங்கன்னா செய்யாதீங்க. ஏன்னா வீடு துடைக்கும்போது வழுக்கலாம். இந்த மாரி ரொம்ப கேர்ஃபுல்லா அதுவும் 9த் மந்த், 8த் மந்த் இருக்கிறீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்பவே நல்லது. வெளியில ரொம்ப லாங் டிராவல் போறத வந்து தவிர்த்துக் கொள்ளுங்க. இப்ப வெளியில அனாவசியமா இப்ப ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதோ, ஒரு காய்கறி வாங்குறதோ, அந்த கிரகணம் முடியிற அந்த நேரத்தில மட்டும் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்ஷனா இருக்கலாம். அந்த மாதிரி போறத கூட ரொம்ப முக்கியமானதுன்னா போங்க. இல்ல அ ஒரு 10, 11 மணிக்கு மேல போய்க்கலான்னா, அது கூட நீங்க போய்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப ஸ்கேன் வந்து உங்களுக்கு 10:30க்கு குடுத்துருந்தாங்கன்னா, கண்டிப்பா போயி ஸ்கேன் வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. இந்த கிரகணம் இருக்கு, அதனால வெளியில போக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கர்ப்பிணிகள் வந்து இந்த கிரகணத்த நெனச்சு பயப்படணும்னு கிடையாது. இது இந்தியால வந்து அவ்வளவா தெரியல. ஒரு சில மாநிலங்கள் குஜராத், பஞ்சாப், கர்நாடகா இந்த பகுதியில மட்டும் ரொம்ப கம்மியான அளவு தான் தெரியுது. ஸோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் ரொம்ப மைல்டா தான் தெரியுதுன்னு சொன்னாங்க. ஸோ அத நெனச்சு நீங்க வந்து வெளியில போகாமலேயோ, எ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அத மட்டும் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எமர்ஜென்சினா கண்டிப்பா வெளியில போகலாம். கிரகணத்த நெனச்சு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இது பண்ணிட்டா நம்மளோட குழந்தைய வந்து பாதிக்குமோ! அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது. இது 100% சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் பண்ணப்படல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்னே புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நெறைய நம்ம பண்ணிட்டுருக்கோம். நெறைய பேருக்கு இது தெரியல. ஃபீடிங் வியர், ஃபீடிங் நைட்டி இது எல்லாமே நம்ம வந்து புதுசா நம்ம போட்டுட்ருக்கோம். நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்ப தீபாவளிக்கெல்லாம் ஃபீடிங்லேயே அவ்ளோ பப்ளூம் டாப் இந்த மாதிரி நெறைய ஜீன்ஸ்க்கு போடுறதே நம்ம ஃபீடிங்லேயே நெறைய பண்ணிட்டுருக்கோம். நார்மல் வியர் நைட்டிலருந்து நம்ம 3 ஃபீடிங் நைட்டி ₹1000க்கு நம்ம குடுத்துட்டுருக்கோம். நார்மலா நம்ம ஃபீடிங் ப்ரா நம்மட்ட இருக்குது. ஃபீடிங் நைட்டி நம்மட்ட இருக்குது. ஃபீடிங் மேக்ஸி நம்மட்ட இருக்குது. ஃபீடிங் கவுனு எல்லாமே நார்மலா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத கூட நம்ம வந்து ஆல்ரெடி நீங்க சொன்னீங்கன்னா கூட சம்டைம் வந்து நம்மளால முடிஞ்சதுன்னா கஸ்டமைஸ் பண்ணி குடுப்போம். அல்லது ரீசேலிங்கும் நம்மட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஒரு சிலர் வந்து வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இந்த ரீசேலிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நெறைய நம்ம இப்ப இருக்கிற மாடல் என்ன ஆலியா கட்டு, இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல நம்மளுக்கு எந்த அளவு ஃபீடிங் கொண்டு வர முடியுமோ, அந்த அளவு நம்ம ஃபீடிங் வந்து நம்ம ஓனாவே மேனுஃபேக்சர் நம்மளா தான் நம்ம பண்றோம். ஓனாவே துணி கிளாத்லாம் எடுத்து நம்மளாவே வீட்ல ஸ்டிச்சிங் குடுத்து ரொம்ப குவாலிட்டியா தான் குடுக்குறோம். ஆனா சிஓடி கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது. ஆ சிஓடி கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். கேஷ் ஆன் டெலிவரி நாங்க இன்னும் கொண்டு வரல. இன்னும் ஒரு ஒரு 6 ஆர் 7 மந்த் கழிச்சு நாங்க கேஷ் ஆன் டெலிவரியும் எடுத்துட்டு வருவோம். இப்போ ஸ்டார்ட்டிங்ல வந்து நாங்க ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ கீழ நான் வாட்ஸ்அப் லிங்க் குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மட்ட இருக்கு. அ கீழ லிங்க் குடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.